இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஷிம்லாவில் இருக்கோங்க. நேற்று நைட்டு செம குளிருங்க. அப்புறம் இந்த லடாக் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ளாக் ஒன்று வாங்கினேன். தோ கேப் வ்ளாக் பண்ணாதான் யூடியூப்மே. பேண்ட் அப்படியே உருவிட்டு போயிடுச்சு குரங்கு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரயில் மியூசியம் வந்துடலாம். போய் சாப்பிட்டு வந்துடுறோம். சின்ன கடை தான், பட் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் கோல்டு அது நம்ம தவிர்க்க முடியாது. இந்த டைரெக்ஷனில் போகுதுனாக்கா நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து வியூஸாக ரசிக்கலாம். மேலே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இயர் இருப்போமோ இல்லையோ தெரியல. ஹலோ சார், கனவாகே அப்போ டனல் நம்பர் 33 ஹாண்டட் டனல்னு சொல்லுவாங்க. செம்மையாக குளிருதுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தான் காமிக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளோட கோச்சில், விஸ்வடம் கோச்சில் நம்ம மட்டும் தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துடும், அதுக்குள்ளே சூடு ஆறிடுச்சு. நம்ம வந்து கால்கா அரைவில் எடுக்கலாம். இந்த ஒரு விளாக், ஹிம் தர்ஷனோட விளாக் ஒரு முடிவுக்கு வருது. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிம்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹிமாச்சலோட சம்மர் கேபிட்டலான ஷிம்லாவில் இருக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸில் ஷிம்லா வந்து சேர்ந்தேன் கால்காலேருந்து. ஸோ உங்களுக்கு அதோட வ்ளாக் பார்க்கணுன்னாக்கா இங்கே லிங்க் கொடுக்குறேன், கார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெயினில் ஆன்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிம் தர்ஷன் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் இன்னும் வரலங்க, ரேக்ஸ் இன்னும் கொண்டு வரல. ஸ்டேஷனோட ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க ஷிம்லா ஸ்டேஷன். நேற்று நைட்டு செம குளிருங்க. நேற்று நான் எங்கே ஸ்டே பண்ணேன்னா இங்கே ரிட்டையரிங் ரூமில் தான் ஸ்டே பண்ணேன். டபுள் பெட்ரூம் ரூமு 1500 ஆச்சு. பட் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் எதுக்கு இங்கே ஸ்டே பண்ணீங்க, வெளில போனால் இந்த காசுக்கு நல்லா சூப்பராக கிடைக்குமே ரூம்ஸு ஹோட்டல் சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எதுவுமே சுற்றி பார்த்தானா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது எனக்கு. மால் ரோடும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்கே ஜக்காவுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது, வேற என்ன ஒரு சர்ச் இருக்குது. ஸோ ஷாப்பிங் அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன, ஸோ இதுக்காக தான், டாய் ட்ரெயின் தான். ஸோ இங்கே தங்கிட்டேன். இங்கே தங்கிட்டு நேற்று ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் பண்ணேன், ட்ரெயின் ஸ்பாட்டிங்கெல்லாம் பண்ணேன். இங்கேருந்து இங்கே உங்களுக்கு கடலாம் இருக்குங்க, ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்கும். அண்ட் நானும் சில ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டேஷனில் தான் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஒரு கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்புல்லா போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேப்பு. ஸோ இங்கே மணாலி ஷிம்லாவில் அந்த ஒரு கேப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ஒரு கேப் வாங்கணும், ப்ளஸ் ஷால் ஒன்று வாங்கணும், அந்த சால்வை மாதிரி அம்மாவுக்கு. ஸோ அது ஒன்று வாங்கணும். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வராங்க, பார்க்கலாம். ஆனால் நேற்று செம்ம குளிருங்க. நேற்று நைட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4, 3, 2க்கெல்லாம் போச்சு. எப்போ வீடியோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நம்மளுக்கு பின்னாடி போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ நேற்று நான் வந்து இந்த ட்ரெயினில் தாங்க வந்தேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து IRCTC ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் லிங்க் மேலே கொடுக்குறான் பாருங்கள், மறக்காமல். லோக்கோமோட்டிவ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்பாட்டிங்காக தான் நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது. ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டைன் ரூம் எடுத்து, இல்லைனா நம்ம வெளில போய் ஸ்பாட் பண்ணலாம். வெளில போனாக்கா நம்ம இங்கே வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு. டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து கிளம்பி வந்து ஸ்பாட் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சவுண்டு பயங்கரமாக கேட்குதா? சரி வாங்க ஸ்பாட் பண்ணுவோம். சரி வாங்க நம்ம போயிட்டு ஸ்டேஷனோட ஒரு சின்னதாக ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். நான் உங்களுக்கு தூரமாக காமிக்கிறேன் நினைக்கிறேன். கோபுரம் உங்களுக்கு தூரமாக காமிக்கும். கிட்ட போய் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட வெயிட்டிங் ஹாலு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. ட்ரெயின்ஸோட டைமிங் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஏன்னா இங்கே ட்ரெயின்ஸ் வந்துனே போயினே தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரிட்டையரிங் ரூம் காமிக்கிறேன். இது வந்து வெயிட்டிங் ஹாலு. வெயிட்டிங் ஹால் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரிட்டையரிங் ரூம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் ரிட்டையரிங் ரூம். இது மேலே போனோம். இதோட ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட PN நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரூம் அலாட் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் புக்கிங் தான். ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து ஆன்லைன் புக்கிங்னாங்க. சரி டக்குன்னு மொபைல் எடுத்தேன், டக்குன்னு ஆன்லைனில் பார்த்தேன், ரூம் இருந்துச்சு, புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய வாங்குகிற பொருளெல்லாம் இருக்கும். திகா சக்தாவுனா எஸ்எப் திகா சக்தாவுனா கேமராமே. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் கடை மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து கைவினை பொருட்கள் நீங்கள் எதாவது வாங்கலாம். இந்த கட்டையால் செஞ்ச பொருளெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். நான் இங்கே 2 பொருள் வாங்கினேன் நேற்று, அது ரூமில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த ஷாலு அப்புறம் கேப் ஒன்று வாங்கினாங்க, வாங்கிடலான்னு நினைக்கிறேன். ஸோ கேட்கலாம் உங்ககிட்ட. मुझे कैप चाहिए, उधर दुकान नहीं खुला अभी तक. 2 कैप. हाँ हाँ ब्लॉग बनाता हूँ यूट्यूब में. और ये कितने के है? 200 का है क्या? कम नहीं करोगे? பிளாக்ல தேடி பார்த்தா பிளாக்ல இல்லை. ஸோ இந்த கலர் தான் இருந்துச்சு, இது பாருங்க, இப்போ இந்த கலர் தான் இருந்துச்சு. ஸோ வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு மஃப்ளருங்க. ஸோ இந்த ஒரு 1 மினிட் பையா இருக்கிற இந்த மஃப்ளர் வாங்கியிருக்காங்க. ஸோ மஃப்ளர் அப்புறம் இந்த ஒரு கேப் வாங்கியிருக்கேன். நேற்று வந்து இந்த கடையில் இங்கே வந்து ஒரு இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரிட்ஜில் இல்லைனாக்கா பீரோவில் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கினேன், ஷிம்லான்னு போட்டுது. அதுக்கப்புறம் இந்த லடாக் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ளாக் ஒன்று வாங்கினேன். ஸோ வீட்டில் இந்த வாசுக்காலில் வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது 2 வாங்கிக்கிறேங்க. ஓகேவா. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூமும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் வெயிட்டிங் ரூம் செகண்ட் கிளாஸும் இருக்குது பாருங்கள். ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது, லேடிஸ் டாய்லெட்டும் இருக்குங்க இந்த பக்கம். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2, ஒரே பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் அந்த பக்கம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, இது வந்து 2. ஸோ ஒரே பிளாட்ஃபார்மில் 2 ட்ரெயின் நிறுத்தி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் இங்கே நிறைய குரங்கு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இருக்குது. கிளாக் ரூம் இங்கே இருக்குது, கிளாக் ரூமு அண்ட் பார்சல் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து குரங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கையில் ஏதாவது ஃபுட் ஐட்டம் வச்சுருக்கீங்கனாக்கா வந்து பிடின்னு போயிடுவான். ஸோ கேப் எப்படிங்க இருக்குது, ஹஸ்புல்லா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சரிங்க, ஸோ அதான் வாங்கியாச்சு. குரங்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அப்படி தான் வந்து பேண்ட்டில் வந்து ஆப்பிள் ஏதோ வச்சுருந்தான் போல், பேண்ட்டை அப்படியே உருவிட்டு போயிடுச்சு குரங்கு. யார் அந்த ஃப்ரெண்ட்னாக்கா நம்மளோட விக்னேஷ். தூத் சாகர் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இருப்பான் விக்னேஷ். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு தூத் சாகரில். உஷாராக இருந்துக்கோங்க. அவனை ஆக்சுவலாக பேண்ட்டு கழட்டுறது மட்டும் இல்லாமல் கீரலும் போட்டுச்சு. இந்த வடிவேல் கீரல் போடுறதுல ஒரு என்னது, அது குரங்கு இல்லை, அது வந்து மங்கி. இல்லை அது கரடி. ஆமாம், இந்த கரடிக்கு கீரல் போடலாம், அந்த மாதிரி கீரல் போட்டுச்சு அவனுக்கு. ஸோ பார்த்து உஷாருங்க. ஸோ இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. சரி வேறு என்ன இருக்குது, இதுதான் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேங்க. ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் இதான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் தான் இருக்குங்க ஸ்டேஷனில். கைஸ் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்டுங்க. ஆக்சுவலாக ஷிம்லாவோட லோக்கோ ஷெட்டு. ஸோ இங்கே தான் ஷெட்டில் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க ட்ரெயினுக்கு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மியூசியம் எதுவும் இருக்குன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆப்போசிட்டில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாகவே அங்கே பார்த்தீங்கன்னாவே குட்டி குட்டி பில்டிங்ஸ் எல்லாமே ஹோட்டல்ஸு அந்த மாதிரி. ஸோ நம்ம அந்த மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இதெல்லாம் ஸ்பாட் பண்ண முடியாது, அங்கேருந்து கிளம்பி வரணும். ஸோ அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் நான் எங்கே எப்போ போனாலும் ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துப்பேங்க. நம்மளுக்கு வெளில போய் சுற்றுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து விருப்பம் இல்லை, வருது எதுக்காக, இதுக்காக தான். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஏதோ ரயில் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு வருவோம். கைஸ் இங்கே பக்கத்தில் இருக்க ட்ராக் பார்த்தீங்களா. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரயில் மியூசியம் வந்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ராக் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்துடலாம். கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸுங்க. கைஸ் இதோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ரயில் மியூசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாபா பால்கு ரயில் மியூசியம் சொல்லி போட்டிருக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபாங்க. 30 ரூபாய்க்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு கீழே ஒருத்தர் இருப்பார் செக்யூரிட்டி, அவர்கிட்ட கொடுத்துட்டு காமிச்சிட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
உள்ளே வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் இருந்துச்சு. இந்த டிக்கெட் பஞ்சிங் பண்ணுற மெஷின்ஸு, அப்புறம் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அதெல்லாம் இருந்துச்சு. கைஸ், ஸ்டேஷனோட ஒரு ஓவர் வியூ பார்த்துருப்பீங்க, சிம்லா ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ரயில் மியூசியம் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் காமிச்சிருப்பேன். ஷார்ட்டாக போடுறேன், நிறைய கவர் பண்ணால் பட் ஆனால் குட்டி குட்டியாக போடுறேன். அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் தேடிட்டு இருந்தேன். இந்த பிளாக் கலர் தள்ள போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கிற கேப் தேடிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருந்துச்சு, இங்கே வாங்கிட்டேன். இங்கே கடை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வாங்கின கேப் ஸோ இந்த மாதிரி பிளாக்கில் அண்ட் ப்ரௌன்லேயும் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸும் இருக்குது, ஷால்ஸ் இருக்குது, சால்வை இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஷால்ஸும் இருக்குங்க. பில்ட் இன் 1903. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பில் நீங்கள் அப்படியே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு இருக்கும். மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு வந்து மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து டாக்ஸி எல்லாம் அவைலபிளாக இருக்கும், ப்ரீபெய்ட் டாக்ஸி. நீங்கள் அதில் புக் பண்ணி போகலாம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான், உங்களுக்கு காமி எப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஷிம்லா டிக்கெட் கவுண்டர். அன்ரிசர்வ் டிக்கெட்டெல்லாம் நீங்கள் இங்கே தான் வாங்கணும். ஸோ இங்கே வந்து ஃபேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்துட்டிங்கனாக்கா இங்கே வெளியிலே நீங்கள் பார்க்க முடியும். भैया यहाँ से ओल्ड बस स्टॉप या कोई भी होटल है ना, वहाँ जाने के भी टैक्सी यहाँ पे मिलता है, बुकिंग कर लेते हैं. अच्छा, प्रीपेड की टैक्सी यूनियन. हाँ, இங்கேருந்து நீங்கள் வந்து ஹோட்டல் போனோன்னா கூட உங்களோட ஹோட்டல் டீட்டெயில்ஸ் நீங்கள் காமிச்சிங்கனாக்கா அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டாக்ஸி கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீபெய்ட் டாக்ஸி. இப்போ அங்கே நிறுத்தி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஷிம்லா கால்கா பேசஞ்சர், ஓகேவா. அது வந்து 2 கால் கிளம்புவோம். அதுக்குள்ளே நம்ம அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பிட்டு வந்துட்டு இந்த டிபார்ச்சர் அப்படியே லைட்டாக ஸ்பாட் பண்ணிட்டு, அதுவும் இங்கேருந்து ஸ்பாட் பண்ணுவோம். இந்த பிரிட்ஜு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து செம்மையாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே ஸ்பாட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் 3:50 கிளம்பும்போது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா. போய் சாப்பிட்டு வந்துடுறோம். சின்ன கடை தான், பட் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யாராவது நான் வெளிலலாம் போகல, ஜஸ்ட்டு ட்ரெயின் ஸ்பாட்டிங்காக மட்டும் தான் வரேன், வந்துட்டு அன்றைக்கே கிளம்பிடுவேன், இல்லைனா அடுத்த நாள் கிளம்புவேன், ரிட்டையரிங் ரூம் எடுத்துகிட்டு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஒரு ஹோட்டல் பின்னாடி இருக்க இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு பக்கத்துலேயே ஸ்டேஷனு போயிடலாம், ஓகேவா. ஐஸ், ஹாங்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி டோஸ்டர் வைப் இருக்குது பாருங்கள் ஹாங்கில். ஸோ கிளம்பிடுச்சு நம்மளோட இல்லை, ஷிம்லாவில் வந்து கால்கா போகிற பேசஞ்சர் நம்ம ட்ரெயின் அடுத்து தான். ஸோ இதை டிபார்ச்சர் போவாங்க. டோஸ்டர் ஹாங்க் மாதிரி இருக்குல்ல. சரி, நம்ம போகலாம். நம்ம போயிட்டு நம்ம பேக்கெல்லாம் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு சாவி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட ட்ரெயினில் போட் பண்ணலாம் வாங்க. கைஸ், மீன்வைல் நம்மளோட ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம ரிட்டர்ன் ரூமில் ஸ்டே பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட டபுள் பெட்ரூம் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். அதோட கிளிப் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு டபுள் பெட் இருக்குங்க. ஸோ கம்ஃபர்டபுளான பெட்டு நல்லா இருக்குது. அண்டு டேபிள் வச்சுருக்காங்க, 2 சேர்ஸ் இருக்குது, சார்ஜிங் சாய்டு வந்து 3 இடத்துல இருக்குது, வாஷ்ரூம்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா க்ரீசர் 24 hours வந்து ஆன்லேயே வச்சுருந்தேன். சுடு தண்ணி 24 மணி நேரம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ சுடு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து போகிற ட்ரெயின்ஸை நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் கோல்டு அது நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ ரூம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ 1500 ரூபாய்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கனாக்கா ஆஃப் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணாலும் நிறைய ட்ரெயின் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது, நிறைய வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது, பக்கத்தில் போய் சாப்பிட முடிஞ்சது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான், ஒரு நல்ல ஒரு டீல் தான். 1500 ரூபாய்க்கு ரிட்டையரிங் ரூம், ஓகேவா. கைஸ், நம்மளோட ஹிம் தர்ஷன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷன் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு கோச் டூர் பார்த்துலாம் வாங்க. ஸோ எல்லாமே விசடம் கோச்சுங்க. ஸோ மேலே வந்து ரூஃபில் உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பனில் இருக்கும். கதவு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குனாக்கா வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அண்டு தண்ணி இங்கே வருது. இங்கே வந்து லிக்விட் சோப் வச்சுருக்காங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க, ஒரு மிரர் இருக்குது அண்டு ஜெட் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ மெயின் வாஷ்ரூம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது. பட் ஆனால் கீழே ஓட்ட போகிறது அப்படியே கீழே போயிடும். ஸோ பை டாய்லெட் கிடையாது. அண்டு இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஈச் கோச்சில். ஸோ இங்கே வந்து ஏசி வந்து தேவைப்படாது, பட் ஆனால் வச்சுருக்காங்க. சீட் இப்படி தாங்க இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காலையில் காமிச்சிருப்பேன்.
ஸோ நம்ம வந்து காலையில் நேற்று வந்தது பார்த்திங்கன்னா ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இருந்துச்சு. நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம். இன்கேஸ் நம்மளோட ட்ரெயின் இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த டைரெக்ஷனில் போகுதுனாக்கா நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து வியூஸாக ரசிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஜன்னலில் இப்படி தொடர்ந்து வியூஸை ரசிக்கலாம். நம்ம வந்து ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸில் வரும்போது சார்ஜிங் சாக்கெட் இல்லை. பட் ஆனால் இந்த விஸ்டோடம் கோச்சில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. சீட்டு வந்து கம்ஃபர்ட்டுங்க. ஸோ கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. லெக் ஸ்பேஸும் பாருங்கள், நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் இருக்குது இதில். அண்டு ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கோச் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஸ்பேஷஸாக இருந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வச்சுக்கிற இடம். ஆனால் இதில் வந்து ஃபுட்டு தர மாட்டாங்க. ஷிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் ஃபுட் தருவாங்க. ஸோ இது தர்ஷன் வந்து ஃபுட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஷிம்லாலேருந்து ஆஃப்டர்நூன் 3:50 கிளம்புது. 3:50 கிளம்பி நம்ம 6-7 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். பரோக் வரும்போது இருட்டிடும்னு நினைக்கிறேன். 6:45 6:40 அந்த மாதிரி பரோக் வரும். ஸோ அப்போவே இருட்டிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து கால்கா வந்து அரௌண்ட் ஒரு 8:50 9 மணிக்கு நம்ம போய் சேருவோம். மேலே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. வியூஸை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே ரசிக்க முடியும். நைட் ஆனால் நம்மளுக்கு வந்து மேபி நிலா தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி நிலா தெரியாது. ஏன்னா இப்போ தான் நிலா வந்து வளர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வளர்பிறை. ஸோ அதனால் ரொம்பவே மெல்லிசான நிலா தான். இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்குங்க. இந்த ஷீட் வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மூடி இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஷீட் எப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டீரியர்ஸ் இப்படி தான் இருக்குது விஸ்டோடம் கோச்சு. ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே விஸ்டோடம் கோச் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹிம் தர்ஷன். ஓகேவா? ஸோ 3:50 கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போதைக்கு லிங்க் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. லிங்க் இன்னும் அட்டாச் பண்ணல. ZDM தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. வாங்க கப்ளிங் போய் பார்க்கலாம். கைஸ், நம்மளோட ட்ரெயினுக்கு வந்து கப்ளிங் பண்ணியாச்சுங்க. ZDM 3 தான் நம்மளோட லிங்க்கு. இதோ பார்த்துக்கோங்க. ரோட் நம்பர் 713. ஹெட் மவுண்டட் ஹெட்லைட்டு. ஸோ நேற்று நான் வரும்போது மிட் மவுண்டட் ஹெட்லைட்டுன்னு நினைக்கிறேன். இனி நம்ம போகும்போது ரூஃப் டாப்டு ஹெட்லைட். நம்மளுக்கு சிலருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு ட்ரெயின் நல்லா பிடிக்கும். அது மிட் மவுண்டடாக இருந்தால் என்ன, ரூஃப் மவுண்டடாக என்ன, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ இதாங்க நம்மளோட லிங்க்கு. கைஸ், நம்மளோட ஹிம் தர்ஷன் எக்ஸ்பிரஸ் வந்து ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. நம்ம வந்து நைட் டைமில் வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நைட் டைமில் வந்து அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த தீப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, தீப்பந்தம் அந்த காமிச்சு அந்த ஃபயர் வச்சு பண்ணுவாங்க டோக்கன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ நம்ம அதை ஸ்பாட் பண்ணலாம். ஸோ பாய் ஷிம்லா, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், மேபி வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஊட்டியில் இருந்தேங்க என்னோடய பர்த்டே அன்றைக்கி. ஸோ இந்த வருஷம் வந்து ஷிம்லா போகணுன்னு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பிளான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் இருப்போமோ இல்லையோ தெரில. இருந்தாக்கா வேறு எங்கேயாவது போகலாம். ஓகேவா? அதுதான் ஆக்சுவலாக உண்மையே. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இருப்போமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக வாழுங்க. ஸோ மற்றவங்களுக்காக வந்து யோசிச்செல்லாம் பார்க்காதீங்க. தோணுதா அவ்வளோதான், கிளம்பிடுங்க. அவ்வளோதான், எதுக்கும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த நிமிஷம் வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ சச்சின் படத்தில் வந்து விஜய் சொல்கிற மாதிரி லைஃபே அப்படி தாங்க. ஸோ எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது நம்ம vlogக்குள்ளே வருவோம். vlogக்குள்ளே வந்துட்டு டிபார்ச்சர் எடுப்போம். வாங்க. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஷிம்லாலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளுக்கு வந்து பரோக் தான். பரோக்கில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போதைக்கு கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து மொபைலில் வீடியோ எடுக்கலாம், ஐஃபோனில் எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது பாருங்கள் நம்ம ட்ரெயின். கைஸ், அவரோட கையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் வந்து லோக்கோ பைலட்டாக அவர் கொடுப்பார் வர ட்ரெயினில். அந்த ட்ரெயின் வந்து இதை வாங்கிட்டு, இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டு அவங்க எத்தனை அதை போட்டு போயிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த ட்ரெயினை வந்து இந்த ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே நிற்காது, ஸ்கிப்பு போகாது. அங்கே பாருங்கள் க்ரீன் ஃப்ளாக் காமிச்சிட்டாங்க.
கைஸ் மணி 5 தாங்க ஆகுது, அதுக்குள்ளே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துலாங்க. இந்த ட்ரெயினில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்க்கும்போது 650 ரூபாய் ஆகுது. நம்ம ட்ராவல் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னாக்கா விஷோடம் கோச்சு. ஸோ எந்த ஒரு வியூவில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனாக்கா 650 ரூபாய் ஆகுது. இதில் வந்து ஃபுட்டெல்லாம் இன்க்ளூட் கிடையாது. ஏன்னா இம்தர்ஷனில் வந்து ஃபுட்டெல்லாம் தர மாட்டாங்க. சிவாலிக் டீலக்ஸில் வந்து ஃபுட் தருவாங்க. ஸோ இதுதான் டிக்கெட் ஃபேரு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பரோக்கில் வந்து நம்ம நிற்போம். ஒரு 8 நிமிஷம் ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கி பேசலாம். பட் ஆனால் பரோக் வரும்போது இருட்டிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஷிம்லாலேயே வந்து ஃபுட்டு கொஞ்சம் வாங்கிட்டேங்க. ஸோ சாண்ட்விட்சு அப்புறம் ஜூஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். டனல் நிறைய டனல்ஸுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 107 டனல்ஸ் இருக்குது. பிரிட்ஜஸ்ன்னு பார்க்கும்போது குட்டி குட்டி பிரிட்ஜஸ் 864 பிரிட்ஜஸ் இருக்குங்க. ஸோ பரோக் டனல் ரொம்பவே முக்கியமான ஒரு டனல். பரோக் டனல் வரும்போது நம்ம வந்து இறங்கி பேசுவோம். மேபி இருட்டாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கி பேசலாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் கோச்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கோச்சில் யாருமே கிடையாது. ஸோ நல்லா ஒரு வைப்பாக இருக்குங்க. ஸோ எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் நம்ம பாட்டுன்னு வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கலாம். கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பரோக் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். செம்மையாக குளிருதுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தான் காமிக்குது. ஸோ செம்மையாக குளிருது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் குல்லாவும் எடுத்து மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ குல்லா போட்டுட்டு நம்ம வந்து பரோக் வரட்டோங்க. பரோக் வரும்போது இறங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது வெளியில். பார்க்கலாம். ஓகேவா? பரோக்கில் மீட் பண்ணலாங்க. கைஸ் ஆக்சுவலாக பரோக்கே ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் நின்றுச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்களே செம்மையாக நடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த டனல் நம்பர் 33 இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டனல் நம்பர் 33 வந்து கட்டுறத பொறுப்பு வந்து பரோக் கிட்ட கொடுத்துருந்தாங்களா. அவர் என்ன பண்ணானாக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கிற இடம் வந்து சரியாக அந்த ஓப்பன் இல்லாத இடத்துல வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவர் மேலே ஃபைன் போட்டாங்க. ₹1 ஃபைன் போட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவரால் தாங்கிக்க முடியல. அதனால் வந்து ஷூட் பண்ணி இறந்துட்டார். ஸோ அதனால் இந்த அவரோட பேரே வந்து இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து வச்சுட்டாங்க பரோக் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதோட ஸ்டோரி. கடைலாம் பின்னாடி இருக்குது. அந்த கடையில் நீங்கள் போய் எதுனா வாங்குறதுலாம் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, கடையில் என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். क्या है वो? कुलचा, स्टफ कुलचा। एक दीजिए। இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து கடைலாம் இங்கே இருக்குது. லாஸ்ட்டில் இருக்குது கடை. சரி வந்தேன் உங்களுக்கு கடை காமிக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்க, ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பாருங்க, मैगी விற்குது. இந்த சமோசா எல்லாம் விற்குது. हेलो सर, खाना हो गया आपका? मैं ना शिमला से खरीदा खाना सैंडविच खरीदा। सर यहाँ पे वो सिस्टम नहीं है क्या? वो जला के ऐसा टोकन एक्सचेंज सिस्टम नहीं है क्या अभी? नहीं अभी नहीं है. अच्छा. ஸோ இப்போ வந்து அந்த தீப்பந்தம் வச்சு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ பண்ணுறது இல்லையாங்க. ஸோ கேட்டுட்டேன், சார்கிட்டே கேட்டுட்டேன். ஸோ கடைலாம் பாருங்கள். நம்ம 20 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று கேட்டிருந்தோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மேகி வந்து ஹிமாச்சலோட நேஷ்னல் ஃபுட்டாகவே மாறிடும் போல். மாறிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மேகி தான் விற்றுன்னு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வந்து 8 நிமிஷம் ஆள்ட்டுங்க. சர்ஜி ரெடி ஓகே? हाँ हाँ, தேங்க்யூ. அது சூடாக இருக்கோ இல்லையோ, கைக்கு சூடாக இருக்கு. வாங்க ஏறிடுவோம். எம்மா கடைசி நேரத்தில் ஹாங்கிங். ஓகே, ஸோ வாங்கியாச்சுங்க. பரோக்கோட டிபார்ச்சர் எடுத்துருவோம். இதாங்க அந்த டனல் நம்பர் 33 ஹாண்டட் டனல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவில் தான் பரோக்கோட ஆவி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது.
டிபார்ட்டிங் ஃப்ரம் பரோக். டன்னல் உள்ளே போயிடும், எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ வாங்க நம்ம வாங்கின அந்த ஒரு ப்ரெட்டு பன்னு மாதிரி இருக்குது, அதை நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. இது அப்புறம் செம்மையாக எட்டிச்சு. நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது பன்னு தாங்க இது. ஸோ பன்னு பட்டாட்டா, அதாவது உருளைக்கிழங்கு வச்சு பன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதாங்க நல்லா சூடாக இருக்குது. சாண்ட்விச் ஒன்று, சாண்ட்விட்சு அண்டு இந்த ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட்டு அண்ட் இந்த ஒரு ரோஸ் மில்க் இது ஒன்று வாங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கால்கால தான் போய் நிற்போம். அந்த ஒரு தீப்பந்தை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டோக்கன் எக்ஸ்சேஞ்ச், அது இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டுட்டேன், கிடையாது. ஆக்சுவலாக நம்மளோட டிடி கிட்ட தான் கேட்டேன். ஸோ அந்த சிஸ்டம் இருக்கா சார்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த காலத்தில் எதுக்கு அந்த தீப்பந்தம், டார்ச்சில் இருக்கிற இந்த மொபைல் டார்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வச்சே வந்து சிக்னல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டேஷனில் ஏதாவது டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் ட்ரெயின் நிற்குது, ட்ரெயின் நின்றுதுக்கப்புறம் கிளம்புதுங்க. ஸோ உறவு விட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கால்கால மீட் பண்ணலாங்க. எதுவும் காட்டுறது எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது இப்படி தான் இருக்குது. இது பாருங்க, நம்மளோட கோச்சு உள்ளே இப்படி தான் இருக்குது. விசடம் போச்சு, மேலே எதுவும் தெரியாது. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளோட கோச்சில், விசடம் கோச்சில் நம்ம மட்டும் தான் இருக்கோம், அதாவது நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்து எனக்கு மெமரபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் நினைப்பேன், நம்ம போன வருஷம் விசடம் கோச்சில் நம்ம மட்டும் தான் ஜேர்னி பண்ணோம், பரோக்கில் இறங்கி இதை வாங்கணும்னு சொல்லி ஒரு மெமரியாக இருக்கும். கால்கா போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சுடலாம். கால்கா அரைவல் எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகேவா? நான் சொன்னல லாங்கஸ்ட்டு டனல் இந்த ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செக்ஷனில் நம்ம அங்கே வாங்கிட்டு ஏறணும். இன்னும் டனல் போயிட்டே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து கால்கால மீட் பண்ணலாம். வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சேன், ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துடும், அதுக்குள்ளே சூடு ஆறிடுச்சு. சரிங்க, இந்த சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வந்து கால்கா அரைவில் எடுக்கலாம். கால்கா ஸ்டேஷன் அரைவில் எடுத்துகிட்டு வெளில இறங்கி வீடியோ முடிச்சு விடலாங்க. ஓகேவா? கைஸா கால்கா ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இதோட நம்மளோட இந்த ஒரு vlog, ஹிம் தர்ஷனோட vlog ஒரு முடிவுக்கு வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறாங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின், வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம மீட் பண்ணலாங்க. ஓகேவா? பாய்.